அதிக ஆலைகளை செல்போன்ல கிளிங்குன்னு ஒரு மெசேஜ் சத்தம். ஏதோ விளம்பரமா இருக்கும்னு நினைச்சு எடுத்து பார்த்தவங்க தலை சுத்துற மாதிரி அதிர்ச்சி ஆயிட்டாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல 5000 ரூபாய் பொசுக்குன்னு வந்து விழுந்து கிடக்குது. கொடுத்தது யாருன்னா மகளிர் உரிமை தொகையை மொத்தமா நான் தான் அனுப்ப சொன்னேன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் மெசேஜ் விடுறாரு. அவர் பேச்சுல என்ன கரிசனம் பாருங்க. 1,31,00,000 மகளிர் உழைப்பை அங்கீகரிக்கிற இந்த திட்டத்தை 3 மாதம் நிறுத்தி வச்சா நீங்கள் எவ்வளவு சிரமங்களுக்கு ஆளாவீங்கன்னு உங்கள் வீட்டில் ஒருத்தனா இருக்கக்கூடிய எனக்கு நல்லா தெரியும். உங்கள் குடும்பத்தில் நோய்வாய்ப்பட்டவங்களுக்கு மாத்திரை வாங்கி கொடுக்க முடியுமா? குழந்தைகள் தேர்வு எழுதுகிற காலத்தில் அவங்களுக்கு உணவு கொடுப்பதிலிருந்து தேவையான கல்வி செலவுகளை செய்ய முடியுமா? இந்த கஷ்டத்தை எல்லாம் நினச்சி பார்த்து தான் ஒரு முக்கியமான முடிவை எடுத்திருக்கிறேன். அதன்படி இந்த பிப்ரவரி மாதம் மட்டும் இல்லாமல் அடுத்த 2 மாதம், அதாவது மார்ச் ஏப்ரலுக்கான உரிமைத்தொகை தவணைகளை சேர்த்து 3000 ரூபாயும், கூடுதலாக கோடைக்கால செலவுகளை கருத்தில் கொண்டு மேலும் 2000 ரூபாய் சிறப்பு தொகையும் சேர்த்து இந்த பிப்ரவரி மாதம் 5000 ரூபாயை சிறப்பு மகளிர் உரிமை தொகையாக 1,31,00,000 பெண்களுக்கு வழங்க உத்தரவிட்டிருக்கிறேன். இந்த தருணத்தில் இன்னொரு அன்பான வேண்டுகோள். இந்த 5000 ரூபாயை அடுத்த 3 மாதத்துக்கு நீங்கள் பயன்படுத்திக்கணும் என்பதால் கொஞ்சம் கவனமாக செலவு பண்ணுங்கள். அன்பு சகோதரிகளே, உங்கள் ஆதரவோடு அடுத்து அமையப்போகிறதும் திராவிட மாடல் ஆட்சி தான். அதனால் நீங்கள் மனம் குளிரும் சிறப்பான ஒரு அறிவிப்பையும் இந்த நேரத்தில் சொல்ல விரும்புகிறேன். அடுத்த திராவிட மாடல் 2.0 ஆட்சி காலத்தில் உங்களுடைய உரிமை தொகை 2000 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். சொன்னதை செய்கிற முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் கொடுக்கிற வாக்குறுதி இது. அதனால் எந்த தடை வந்தாலும் அதையெல்லாம் தாண்டி தமிழ்நாடே வெல்வோம் ஒன்றாக. அதோட விட்டாரா முதலமைச்சர்? இன்னொரு ஃபங்க்ஷனுக்கு போனவர் பேச்ச ஆரம்பிக்கும் போது இந்த 5000 வச்சு தான் ஆரம்பிச்சிருக்காரு. இன்னைக்கு சூப்பர் மார்னிங்னு வேற சொல்லியிருக்காரு. சைலண்டா 5000 ரூபாய் போட்டிருக்காருன்னா சும்மாவா விடுவாரு? இன்று குட் மார்னிங் மட்டுமல்ல, தமிழ்நாட்டுக்கு இது ஒரு சூப்பர் மார்னிங்காக அமைஞ்சிருக்கு. சூழ்ச்சிகளை முறியடிச்சு இன்னைக்கு காலையில 1,31,00,000 சகோதரிகளுக்கு சிறப்பு தொகுப்பாக 5000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை வழங்கிட்டு மிகுந்த மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறேன். இன்று எனக்கு மகிழ்ச்சியோட பொறுப்புணர்வும் கூடுதலாகி இருக்கு. ஒரே பேமெண்டா 5000 ரூபாய்க்கு சும்மாவா குஷி ஆயிட்டாங்கல்ல. அண்ணா அறிவாலயத்துல மகளிர் குத்தாட்டம் போட்டு கலக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதோட விடுவாங்களா? தமிழ்நாடுனா அது மகளிர் நாடுன்னு முதலமைச்சர் ஸ்டாலின் மீண்டும் உறுதிப்படுத்திட்டாருன்னு துணை முதலமைச்சர் உதயநிதி பெருமையா சொல்லியிருக்காரு. 1.31 கோடி மகளிரோட வங்கி கணக்குல 5000 ரூபாய் வரவு வச்சதை மட்டுமா முதலமைச்சர் செஞ்சிருக்காரு. இந்த மகிழ்ச்சியை டபுள் ஆக்குற மாதிரி திராவிடன் மாடல் 2.0க்கான
மகளிருக்கான உரிமை தொகையும் 2000 ரூபாய் கொடுப்பேன்னு அடிச்சு சொன்னதையும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நினைவுபடுத்தி இருக்காரு. இதனால எதிர்கட்சிகள் எல்லாம் வாயடைச்சு போயிட்டாங்கன்னு வேற சொல்லியிருக்காரு. உதயநிதி ஸ்டாலின் இப்படி சொன்னா கூட்டணியில் இருக்கிற செல்வ பெருந்தகை சும்மா விட்டுருவாரா? 5000 ரூபாய் கொடுத்தது பெண்களோட உழைப்புக்கும் தன்னம்பிக்கையும் கிடைச்ச மரியாதைன்னு இந்த முடிவை பார்க்கிறோம்னு செல்வ பெருந்தகை உருகி இருக்காரு. இந்த மக்கள் நல திட்டத்தை முடக்க நினைச்ச மத்திய அரசு கடுமையா தமிழ்நாடு காங்கிரஸ் கண்டிப்பா கண்டிக்கிறதாவும் அவர் சொல்லி இருக்காரு. செல்வ பெருந்தகை சொன்னதை விட கொஞ்சம் தூக்கலா விசிக தலைவர் திருமாவளவன் என்ன சொல்லியிருக்காரு பாருங்க. இது வாக்குக்கானது அல்ல, பெண்கள் வலிமைக்கானதுன்னு ஒரே போடா போட்டிருக்காரு திருமாவளவன். தேர்தல் நேரத்துல மகளிர் உரிமை தொகையை தடுக்கிறது தான் எதிர்கட்சிகளோட திட்டம்னு வேற போட்டு உடைச்சிருக்காரு. இது சூழ்ச்சி செய்கிற புரிஞ்சுக்கிட்டு அதை முறியடிச்சிருக்காரு முதலமைச்சர்னு திருமாவளவன் பெருமைப்பட்டு இருக்காரு. இது அறிவிப்புன்னு நினைக்காதீங்க, இன்ப அதிர்ச்சின்னு வேற அடிச்சு விட்டு இருக்காரு. வழக்கமா காங்கிரஸ்ல தனி கருத்து எம்பி ஜோதிமணி கூட 5000 ரூபாய் கொடுத்ததை பெருமையா சொல்லியிருக்காங்க. அதிமுக பாஜக கூட்டணியோட சதிய முதலமைச்சர் ஸ்டாலின் வெற்றிகரமா முறியடிச்சிருக்காருன்னு ஜோதிமணி எம்பி பெருமைப்பட்டிருக்காங்க. மகளிர் உரிமை தொகை வாங்குற எல்லா குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கிறத பார்க்க முடியுதுன்னு வேற பதிவு பண்ணியிருக்காங்க. இவங்க சொன்னதுக்கெல்லாம் சேர்த்து எடப்பாடி பழனிசாமி ஒரே போடா போட்டார். தேர்தல் தோல்வி வகத்துல மகளிருக்கு 5000 ரூபாய் கொடுத்து முதலமைச்சர் ஸ்டாலின் நாடகம் ஆடுறான்னு போட்டு தாக்கியிருக்காரு. நடைமுறையில் இருக்கிற திட்டத்தை தேர்தல் காரணம் சொல்லி யாராவது நிறுத்துவாங்களான்னு வேற